எங்க मुंबई का मच्छी वाला वा मुंबईला இருந்து அங்க வந்திருக்கு मुंबई में 2 मक्कान है 4 दुकान है அப்படியே मुंबई के मच्छी वाला நான் பெருமாள்குளம் பெருமாள்குளம் தானா ஆமா எங்க அத்தை இருக்கா மரியம் அத்தை அப்படியே ஆமா எங்க அத்தை தரோன்னு சுடிதாரி ஆமாம் 100 கட்டு தான் 1000 தரோன்னு தெரியும் 200 வந்தான் அதான் கணக்கு கொடுத்தாங்க இது இந்த திட்டு மைக் உள்ள இருக்காம உள்ள 2 மைக் இருக்காம ஒரு மைக் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் செய்வோமே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வோமே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வோமே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வோமே இப்போது மனிதனில் இறையன்பின் பிரசன்னம் இப்போது மனிதனில் இறையன்பின் பிரசன்னம் எப்போது நிலை கொண்டு இருந்திட கிதப்பால் ஸ்தோத்திரம் செய்வோமே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வோமே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வோமே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வோமே Rachel,
ஜெபம் செய்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீட்டிற்கும் இங்கே வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே உள்ளே வருகிறவர்களுக்கும் வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. எந்த இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே, இந்த வீட்டை கட்ட உமது அடியாருக்கு தேவரீர் அருள் செய்த எல்லா ஈவுகளுக்காகவும் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவர்களுக்கும் இந்த கட்டட வேலையை செய்த யாவருக்கும் உமது பாதுகாவலையும் பராமரிப்பையும் அருள் செய்தவைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கவும் உமது தயவுள்ள வல்ல கரங்களை பற்றி நாங்கள் உறுதியாக நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கவும் உமது பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுது ஆயத்தமாயிருக்கவும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைக்கின்றோம். நீர் அருமையான பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த இந்த இல்லத்தை நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இப்போதும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த வீட்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இதிலே வாசம் பண்ண போகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய உம்முடைய சமூகத்திலே தயவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நானே பிரதான வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் நன்மையை கண்டடைவான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், கிறிஸ்தேசுவே துதி செய், நீ மனமே துதி செய். அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் நீ உன் தேவனாய கர்த்தரை
சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகள் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன் பலனை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையின் மாவு பிசைக்க தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களை நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கை கொண்டு அவைகளின் வழிகளை நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக்கிய நிலப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு தரிக்கப்பட்டு இன்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவனின் பலனும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூரண நன்மையும் உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பொழியும். நீ கைட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலைகளை வானத்தில் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தையை யாவையும் விட்டு விலக வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஜெபமல்ல கடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பின்வரும் ஜெபத்திற்கு இந்த வீட்டை ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி பிரதியுத்தரம் சொல்ல உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து உலகின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக்கின எங்கள் பிதாக்களின் கடவுளாகிய ஆண்டவரே, எகிப்திலே யோசேப்பை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்திய எங்கள் ஆண்டவரே, நாசரேத்தூர் குடும்ப வாழ்க்கையில் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவே, சகீவின் வீட்டிற்குள்ளே சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அருள் வாக்குரைத்த கிறிஸ்து இயேசுவே, ஜெபம் செய்வோம். சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் உமது ஜனங்களை குடியிருக்க செய்கிற ஆண்டவரே, உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த வீட்டை நீர் ஆசீர்வதிக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பகைஞரின் எல்லா உக்கிரங்களையும் இது நின்று அறவே அகற்றியருளும். உம்முடைய அடியார்கள் சமாதானத்தோடு வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இங்கே தங்கியிருக்க கட்டளையிட்டருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டில் வாசம் பண்ணி எல்லா பொல்லாங்கையின் செயல்களை அனைத்தையும் அகற்றிவிட்டு இங்கே வாழுகிற யாவருக்கும் நீரே தாவரமாகவும் அரணிப்பான மதிலாகவும் இருக்கிறீர் என்பதை இவர்கள் காண நீர் துணை புரிவீராக. அவர்கள் உணவுண்ணும் அறையை நீர் ஆசீர்வதித்து உண்ணும் உணவையும் உணவருந்தும் இடத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நூல்கள் வாசிக்கும் வேதங்கள் வாசிக்கும் இடங்களை நீர் ஆசீர்வதித்து வேதத்தின் வழியாக உண்மையை கண்டடை அருள் புரியும். அவர்கள் தொழில் கொள்ளும் இடங்களை ஆசீர்வதித்து
களைப்பிலே அவர்களுக்கு இளைப்பாறுதலை அருளச் செய்யும். விருந்தினர் அறையை ஆசீர்வதித்து நீரே இவர்களின் உபசரணை கர்த்தாவாக இருப்பீராக. தேவரீர் இந்த வீட்டின் பிரதான வாயிலாக விளங்கி இங்கே உட்பிரவேசிப்பவர்களையும் இதன் வழியாக வெளியே செல்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இன்றும் என்றும் செய்யும் எப்பணியிலும் உமக்கு தொண்டு புரியவும், இவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலே உமது பிரசன்னத்தை உணரவும் இவர்களுக்கு கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிற பராபரனே, இவ்வீட்டில் வாழ்கிறவர்கள் யாவரையும் உம்முடைய சட்டைகளின் கீழ் வைத்து அரவணைத்து காத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளில் நின்றும் சோதனைகளில் நின்றும் இவர்களை தற்காத்தருளும். இவர்களுக்கு தேவையான யாவற்றையும் உம்முடைய நிறைவினின்று ஈந்தருளும். கிறிஸ்துவின் அன்பு இவர்கள் உள்ளத்தில் வழிந்தோடி இவர்கள் செய்யும் யாவும் ஆவியினால் நடத்தப்பட உதவி புரியும். இவர்கள் பெற்று அனுபவிக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா செல்வங்களையும் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் நீதியின் நிலைவரத்திற்கென்றும் பயன்படுத்த அருள் செய்தருளும். உம்முடைய ரட்சிப்பில் இவர்கள் எப்பொழுதும் களி கூர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவரே குடும்பத்தின் தலைவர் என்றும் நீரே இவ்வீட்டின் பாதுகாவலர் என்றும் விளங்கத்தக்கதாக இவர்கள் கையிட்டு செய்யும் அன்றாட வேலைகள் அலுவல்கள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னத்தை இவர்கள் உணரவும் இவ்வீட்டிற்கு வேண்டிய எல்லா பாதுகாவலையும் இடைவிடாமல் உதவியும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வாசஸ்தலத்தில் நாங்களும் இறுதியில் சேர வந்து ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்பு கூர்ந்து உமக்கு தொண்டு புரியத்தக்கதாக எங்களுடைய வாசஸ்தலத்தை சுற்றிலும் உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் கட்டளையிட்டுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான செல்வராஜ் ஆபிரகாம் அவர்களுக்காக செலினா அவர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான மகன் சாமுக்காக எபனேசருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைத்தருளி நீர் கொடுத்த இந்த வீட்டின் ஆசீர்வாதங்களுக்காக இந்த வீட்டினுடைய எல்லா நன்மைகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த இடத்திலே உடைய பிரசன்னத்தை நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அருமையான பிள்ளைகள் இந்த இடத்திலே குடியேறுவதற்கு அடையாளமாக இந்த வீட்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அத்தாட்சியாக நீர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் என்பதின் அடையாளமாய் அருமையான பிள்ளைகள் தாங்கள் வாசம் பண்ண போகிற இந்த வீட்டிலே இந்த பால் காய்ச்சுதலை செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருந்து உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருமையான இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலேயே காய்ச்சி இருக்கிற இந்த பால் மென்மையாயிருப்பது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் பரிசுத்தமாய் உமக்கேற்றபடி இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இது பொங்கி வழிந்தோடி ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புவது போல ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இந்த இடத்துல நிறைவாய் பொங்கி வர சமாதானத்தின் ஊற்று இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென்.
அப்படியே ஊற்றி முன்னாடி வந்துருங்க.
இதை நீங்க கழுவி வச்சுங்க. பாடடிக்க சீனி கொண்டாங்க, சீனி எடுத்துவாங்க, சீனி இல்லை. பாருங்கடே கீழே லைட்டா பெண்டிங் இருக்கும். கீழே ஒன்று தெரிஞ்சேன். பொங்கட்டும் பொங்கட்டும் அடுப்பு அடைக்கண்டா. அப்படியே சிந்தட்டும், சரி நல்லா சிந்தட்டும். இது வேணா அப்படியே அப்படியே அப்படி கொஞ்சம் எடுத்து ப்ரேயர் மீட்டிங் இருக்கு. கண்டிப்பாக ப்ரேயர் மீட்டிங் இருக்கு. அப்படியா? ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்தது பாடல் சோஸ்திரம்.
ஜனங்கள் பெருக்கெடுத்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இந்த வேதத்தை வாசித்து தங்களுடைய பணிகளை செய்கிற பிள்ளைகள் நன்மைகளை கண்டு கொள்ளட்டும். இது உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரோஜனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிரோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனங்களை நிமித்தம் நன்மையை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப அறையிலே இந்த வேதம் இருந்து எப்போதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே பாரு. சரி, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ரூத்தா. ரூத்தா உன் பேரு? நீ ரூத்து மவளா? ரூத்து மவளா? ஜோயல் மவளா? யார் மவா? ஜோயல் மவளா ரூத்து மவளா? சொல்லு. ரூதா ஜோயலா இங்க பாரு. உங்கள் அப்பாங்க. கண்ணாடியை பக்கம் உங்கள் அப்பாங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்ந்து துதி பாடுகிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்ந்து துதி